பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இதற்கு முன்பு விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு சட்டங்களை எங்களுடைய போராட்டங்களை மீறி மோடி அரசாங்கம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் விவாதமே இல்லாம தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தொழிலாளர்களுக்கு விரோதமாக அது 4 கோடா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பொழுது கிராமப்புறத்தில் இருக்கிற ரொம்ப ஏழை எளிய மக்கள் தான் 100 நாள் வேலைக்கு போறாங்க. அந்த 100 நாள் வேலைக்கு போறவங்களுக்கு அந்த 100 நாள் வேலை கூட இல்லாம பண்ணுகிற ஒரு சட்டத்தை இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் எங்களுடைய காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அதை பாஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப மிகுந்த துயரமும் மனவேதனையும் வருத்தமும் அளிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு இருக்கு. காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய முயற்சியில 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது எத்தனையோ திட்டங்கள் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குறாங்க. சிலது நல்லா நடக்குது, சிலது நல்லா நடக்க மாட்டேங்குது. ஆனா அப்படி இல்லாமல் இது ஒரு சட்டமாக இது கொண்டு வரப்பட்டது. ஒரு வேலை வாய்ப்புங்கிற மாதிரி இல்லாம வேலைக்கான உரிமை அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வேலை கொடுப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை வேலை காட்டுல எண்ணி காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது உலகிலேயே மிகச்சிறந்த வறுமை ஒழிப்பு திட்டமாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் யூபி அரசாங்கம் ஒரு 30 கோடி பேரை வறுமையிலிருந்து 10 ஆண்டுகள்ல எடுத்தாங்க. அதுக்கு இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த சட்டம் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்பவுமே இந்த 100 நாள் வேலைக்கு 100% நிதியை மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் தான் தருவாங்க. மாநில அரசாங்கம் அந்த நிதிக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவுகள் மட்டும் போட்டு அவங்க செயல்படுத்துவாங்க. ஆனா இப்பொழுது முதல் முறையாக 60% நிதி நாங்க தருவோம், 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேலைங்கிறது கட்டாயம், அது சட்டமா இருந்தது. இன்னைக்கு அதை பழையபடி இந்த ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா மாதிரி ஒரு திட்டமாக மாத்திட்டாங்க. அதனால வேலைக்கான ஒரு மக்களுடைய ஏழை எளிய கிராமப்புற மக்களுடைய உரிமை, பெண்களுடைய உரிமை, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட வயதானவர்கள் இந்த திட்டத்துல வேலை செய்யறாங்க. அவர்களுடைய உரிமையை நரேந்திர மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் பறிச்சிருக்காங்க. அதுல மகாத்மா காந்தி நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொன்னா கூட அதுக்கு பேரு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். இன்னைக்கு அந்த மகாத்மா காந்தி பேரும் கிடையாது, ஊரக வேலை வாய்ப்புக்கு உறுதியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ஒரு நாட்டுல ஒரு தேசப்பிதாவோட பெயரை ஒரு திட்டத்திலிருந்து நீக்கிறதுங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விட மக்களுக்கான உரிமைங்கிறது இன்னைக்கு போயிருச்சு. இப்ப நீங்க 100 நாள் வேலை காட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 300 பேர் 400 பேர் ஒரு இடத்துல வேலை செஞ்சு குளம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, மரம் நட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் தான் இப்பவே வேலை கொடுக்குறாங்க பாஜக ஆட்சியில. ஆனா இப்பொழுது அதுக்கும் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கு. மாநில அரசாங்கங்களுக்கு எங்க அந்த பணம் வரும்? ஏற்கனவே ஜிஎஸ்டின்னு சொல்லி மொத்தமா எல்லா பணத்தையும் ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு நம்ம கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதை கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏபிசி கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அது மாநிலங்களை அவங்க கேட்டகரைஸ் பண்ணலாம், மாவட்டங்களை அவங்க கேட்டகரைஸ் பண்ணலாம், உள்ளாட்சி அமைப்புகளை அவங்க கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்படி பண்ணா ஒரு மாநிலம் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அந்த திட்டம் செயல்படுத்தப்படும், எதிர்கட்சி ஆளுகிற தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மாவட்டம் வருது, புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, திண்டுக்கல்னு. அதுல ஏதோ 2 மாவட்டத்துல வேலை இருக்கு, இல்ல 2 மாவட்டத்துல வேலை இல்லாம இருக்கலாம். சில பஞ்சாயத்துகள்ல வேலை இருக்கும், இன்னொரு பஞ்சாயத்துகள்ல வேலை இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி இந்த திட்டத்தை முழுக்க ஒரு குத்துயிர கொலையுயிரமா தான் இவங்க வச்சிருந்தாங்க. அதை முழுக்க இன்னைக்கு கொண்டுட்டாங்க. நாங்க நேற்று அதிகாலை 2 மணி வரைக்கும் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த திட்டத்தை இதன் மீது பேசி கடுமையா எதிர்த்தோம். இன்னைக்கு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த மசோதாவை பாஸ் பண்ண விடாம நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்கிறதுனால அதை வாக்கெடுப்பே நடத்தாம குரல் ஓட்டு மூலமா பதிவு பண்ணிட்டாங்க. இது இன்னொரு ஜனநாயக படுகொலை. இதுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி விவசாய கூலி தொழிலாளர்கள் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், குறிப்பாக பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்தொழிக்கிற இந்த முயற்சியும் பாஜக அரசாங்கம் திரும்ப பெறும். அதற்கான முயற்சியை நாங்க பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.